கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் முன்பு நம்புகிறேன். ஒவ்வொரு சும்மா இருக்கிறீங்க சரி, அதுவும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, சந்தோஷமான இந்த நாளுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தியானிக்கிற வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். தேவ ஆவியானவர் எல்லோரோடும் கூட இந்த செயலை நன்றாக புரிந்து கொள்ளவும், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடக்கும் ஆண்டவர் உதவி தாரும். ஆரம்பம் முதல் கடைசி பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து தேவ வார்த்தைகளை கிளியராக சொல்வதற்கு அடையாளை மறைத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். போன வாரம் நாம் தியானித்தது ஆதாம் ஏவாள் தப்பு செய்ததன் மூலம் தேவன் கோபம் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார். பாவம் என்னது? பொய். பாவம் சொன்னாங்க. பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். அதன் மூலம் தேவன் தள்ளினார். இன்னைக்கு அடுத்ததாக நாம் ஆதியாகம 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் படிக்கிறது என்னன்னு சொல்லி முக்கியமான வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் நான் சைன் படிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷன் பெற்றேன் என்றான். அப்புறம் அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிர் செய்கிறவனானான். சில நாளைக்கு சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து வைத்தான். ஆபேல் அதே தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இது ஷார்ட்டாக அந்த 1 முதல் 5 வசனங்கள். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பையன்கள் பிறக்கிறாங்க. முதல் பையன் பேர் காயின், 2வது மகன் பெயர் ஏபேல். அப்போ 2 முதல் காயின், 2வது தம்பி ஏபேல். அண்ணன் வேலை தோட்டத்தில் விதைத்து பயிர் காய்கறி செய்கிற வேலை. தம்பி ஏபேல் என்ன வேலை? ஆடுகளை மேய்க்க. ஒரு கொஞ்ச நாள் அப்புறம் அண்ணன் காயின் தன்னுடைய தோட்டத்தின் கனிகளை எடுத்து இதனுடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். அதே போல் ஏபேல் தன்னுடைய ஆடில் நல்லதையும் அதில் இந்த கொழுமையான ஒன்று இருக்கிற ஆடை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து, இப்போ தேவன் பார்த்தார். காயின் சொந்தம் கனிகள் கொண்டு வந்ததை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏபேல் கொண்டு வந்த ஒரு ஆட்டை காணிக்கையை தேவன் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டார். அதனால் அண்ணனுக்கு தம்பிக்கு மேலே கோபம். இங்கே தம்பி தப்பு செய்யவில்லை. சமம் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்காங்க, காணிக்கையை கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் தப்பு செய்யவில்லை. மனசார தேவனுக்கு நல்லது இல்லை கொடுமை ஆகானது கொடுக்க வேண்ட நல்ல எண்ணத்தோடு கொடுத்தார். ஆனால் காயின் கொடுத்தது, தேவனுக்கு கொடுத்தது சும்மா காய்கறி பண்ணியிருக்கல. என்ன நல்ல கொழுமை
ஆடு சொல்லப்படுக்கும் பெஸ்ட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் காயின் கொடுத்தது சொந்தம் தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் பிறக்கி கொண்டு கொடுத்தார். தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்ப்பார். மனுஷன் நம்ம எல்லாரும் முகத்தை பார்ப்போம் இல்லை, கண்டுபிடிப்போம். ஆனால் தேவன் அது போல் முகத்தை பார்த்து பண்ண மாட்டார். இருதயத்துக்குள்ள என்ன எண்ணம் இந்த தேவன் பார்த்து ஆசீர்வதித்திருக்கிறார். தம்பி தப்பு இல்லை, ஆனால் அண்ணன் தம்பிக்கு மேலே கோபம், ரெண்டாவது பொறாமை, மூன்றாவது கொலை செய்கிறார். அண்ணன் வேலை செய்கிற தோட்டத்தின் தம்பி போகும்போது அங்கே அந்த வயல் பக்கத்தில் தம்பியை அண்ணன் கொலை செய்கிறார். அப்போ உடனே தேவன் வந்து உன்னுடைய தம்பி எங்கே கேட்டவுடன் கோபம் தேவனிடத்தில் கோபம் பதில். அண்ணன் சொல்கிறேன், நான் என்ன காவல் வேலையா, தம்பிக்கு காவல் வேலையா? தேவன் பதில், நீ இனிமேல் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், நீ இனிமேல் செய்கிற வேலை உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன உடனே காயின் அண்ணனுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரே குழப்பம். அப்போது நான் இனிமேல் செய்கிற வேலை ஆசீர்வாதம் இல்லை, அப்போ நான் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் போய் அழுது, தேவன் நான் தப்பு, நான் செய்கிறது கோபம், அண்ணன் தம்பியை கொலை பண்ணி செத்து போனேன், நான் செய்த தப்பு, தயவு செய்து எனக்கு அந்த சாபம் தண்டனை எனக்கு வேண்டாம், என்னால் சகிக்க ஏற்றுக்கொள்ள எனக்கு முடியாது, தயவு செய்து இந்த தண்டனையை நீக்குங்க, மாற்றுங்கன்னு சொல்லி தேவனத்தில் கேட்டது. தேவன் வந்து சரின்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து இந்த ஜனங்கள் எல்லாரும் காயின் கொலை செய்யாதபடிக்கு அடையாளம், என்ன அடையாளம் தெரியவில்லை, ஒரு அடையாளத்தை தேவன் போட்டார். அது இங்கே அடையாளமா எது தெரியல, தேவன் அடையாளத்தை. அப்போ அர்த்தம், ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்போது காயின் மேல் கோபம், கொலை பண்ணக்கூடாது என்று அடையாளத்தை கொடுத்தார். தேவன் எவ்வளவு அன்பு, அவன் தப்பு செய்தாலும் ஆண்டவரிடத்தில் அழுது கேட்கும்போது, இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் கேட்கும்போது தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவனுக்கு உதவி கொடுத்ததை நாம் பார்த்தோம். இதே போல் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய ஃபேமிலி லைஃப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிற இடங்கள், ஸ்கூல் வேலை செய்கிற எங்கே ஆனாலும் வேலை செய்கிற இடத்து இதே போல் பிரச்சனைகள் வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணுறது உண்டு இல்லையா? நமக்கு மேலே ஒரு பொறாமையினால் நம்ம தலைவரிடத்தில் தப்பு போய் பேசுவாங்க. நான் தப்பு செய்யவில்லை, ஆனால் தப்பு தலைவரிடத்தில் புல்கோள் சொல்லுவாங்க. நமக்குள்ளத்துக்குள்ள அதிக கோபம் வரும் இல்லையா? கோபம் வந்து நீங்கள் பார்வன்னு அவன் எங்கே போகிறான்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்படி பண்ண வேண்டாம். ஏனென்றால் தேவன் வந்து அன்பு உள்ளவர், பாவத்தை மன்னிக்கிற தேவன். காயின் தப்பு செய்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிப்பு ஏன் கேட்டார்? மன்னிப்பு எனக்கு முடியாது, நீங்கள் கொடுத்த எப்படி தண்டனை, தோட்டத்தில் வருமானம் இல்லையானா வாழ முடியுமோ? முடியாது. அப்போ நான் வேஸ்ட், இந்த உலகத்தில் நான் வேண்டாம், மற்ற எனக்கு தண்டனை வேண்டாம், தயவு செய்துன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோன்னா, முதல்ல அப்பா அம்மா செய்த தப்பு தொடர்ந்து பாவம் வருகிறது. தொடர்ந்து பாவம் உலகத்தில் ஆரம்பிக்கிறது. முதல்ல அப்பா அம்மா செய்த தப்புங்கள பிள்ளைகள், இப்போ 2 பேருக்குள்ள தம்பி தப்பு இல்லைன்னா அண்ணன் கோபப்படுகிறார், அண்ணன் வந்து பொறாமை கொள்கிறார், கடைசியில் கோபத்தின் மூலமாக கொலை, தம்பியை கொலை செய்கிறார்.
இந்த பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லை. அதனால்தான் நாம் தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார். நம்ம யோசிப்போம், இது அப்போ இப்போமோ காலங்களில் உள்ள ப்ரோக்ராம், இப்போ அது போல் இல்லை அப்படி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் இப்போது நம்முடைய சொந்தம் பிள்ளைகள் அது போல் நிறைய பேர் இருக்கிறது. நார்மலாக டெல்பாப்லைன் உலகத்தில் கோபம், பொறாமை, கொலை நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள்லாம் பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், மொபைலில் எல்லோரும் பார்த்து தெரியும் இல்லை. அப்பா அம்மா மூலம், அப்பா அம்மா அன்பு இல்லை, பதில் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, குழப்பம், சமாதானம் இல்லாமல் வாழ்கிற நிறைய குடும்பம். பதிலாக நம்ம கூப்பிட வேண்டாம். விரோதம், பகை 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 வேண்டாம். நம்ம அன்பு கொடுக்க வேண்டாம். யார் விரோதம் நமக்கு நம்ம பதில் கசப்பு கொடுக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமாக, நல்ல அன்பாக, நல்ல இனிப்பான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம் ஒவ்வொருத்திலும் கேட்கிறார்கள். ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த நல்ல கனிகளை நாம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். இது சகோதரராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பணி செய்கிற இடத்துல இருக்கிற யாராக இருந்தாலும் நாம் பதில் கசப்பில்லாதபடிக்கு அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பொறுமையையும் நம்ம பார்த்து கொள்ளும்போது நம்ம மேல் யாருமே தேவன் தொட விடமாட்டார். தேவன் காவல் பண்ணி பாதுகாப்பு தருவார். அதனால் ஆண்டவருக்கு பயப்படுகிறது முக்கியம். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு பயப்படவில்லை. இப்போது காயின் அண்ணன் தேவனுக்கு பயப்படவில்லை. அப்படியே பாவம் தொடர்ந்துட்டே வருது. அப்போ தேவன் பார்த்துட்டு அமைதியாக முடியுமா? முடியாது. தேவன் கோபம், பதில், தண்டனை நம்ம முடியுமா? முடியாது. இதற்கு பொறுமையோட எல்லாவற்றையும் பொறுமையோட அமைதலோடு நாம் இருந்து ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பலன் நம்ம ஒவ்வொருக்கும் கொடுப்பார். கஷ்டம் பரவாயில்ல இருந்தால் போகும்போது நிச்சயமாக தேவன் வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பார். நம்ம அழிந்து போக தேவையில்லை. நல்ல தைரியமாக நிற்க தேவன் பலனை கொடுப்பார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாவம் தொடாதபடிக்க நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு. சின்ன சின்ன காரியங்களுக்கோ, சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆடி, சின்ன சின்ன காரியங்களுக்காக பகை இதெல்லாம் வேஸ்ட்டு. சின்ன பிள்ளைகளை போல நம்ம எல்லோரும் வளர்ந்தவங்க, அண்டர்ஸ்டாண்ட், உலகம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க நம்ம கவனமாக இருக்க வேண்டாம். அதை தேவன் விரும்புகிறார். பாவம் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டாம். பாவத்தை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, சந்தோஷமான இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் படித்த வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் ஒருத்தருக்கொருவர் அன்புள்ளவர்களாக, ஒருத்தருக்கிற ஐக்கியமுள்ளவர்களாக, ஒருத்தருக்கிற நல்ல பிள்ளைகளாக வாழ பொறுமையோடு எல்லாவற்றையும் சாய்த்து கொள்ள தேவ பலனை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கவலையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, சோர்வோடு, பலவிதமான கஷ்டங்களோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எல்லா வியாதியும் நீக்கி போட்டு சந்தோஷத்தை நீர் கொடுங்க. குடும்பத்திற்குள்ளாக கர்த்தாவே இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீக்கி போட்டு தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லை என்று கவலையோடு இருக்கிறாங்க, திருமணமாகவில்லை என்று கவலையோடு இருக்கிறாங்க. தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.